ஆடி மாதம் முழுவதும் விளக்கே போடாமல் பூஜை பக்கமே வராமல் எங்களோட பூஜை அறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே சுத்தமாகவே இல்லை, ஒரு மாதிரி டஸ்ட்டாக நூலாம்படை பிடிச்சி போய் இருக்குது. இப்போ வந்து இன்றைக்கி இதை வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் தான் பண்ண போகிறோம். பாப்பா வந்து இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேம்மா, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டா. சரி ஓகே நீ அதை பண்ணுன்னு நான் சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பூஜை அறையை ஃபுல்லாக அவள் தான் க்ளீன் பண்ணா. வேலை வந்து செய்கிறதுல அவ்வளோ மிஞ்சினால் யாருமே கிடையாது. வேலை செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டானா சுத்தமாக செஞ்சிருவா. செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டானா இப்படி இருக்கிற இடத்து இப்படி போட மாட்டா. அந்த அளவுக்கு சோம்பேறி. அடுத்து வந்து அந்த இதுக்கெல்லாம் பொட்டு வைக்கிற பொறுப்பை வந்து தம்பி எடுத்துக்கிட்டான். அதுக்கு ஃபுல்லாத்துக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு அதை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணது அவன். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி பூஜை அறை கிளீனிங் ஃபுல்லாக என் பிள்ளைங்க தான் பார்த்தாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என் பிள்ளைங்க ரெண்டுமே எனக்கு நல்லா ஹெல்ப்